செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகை, 2.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 8 நாட்களில் காவல்துறையினர் கொள்ளையடித்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆடி மாதத்தை எட்டி குலதெய்வ வழிபாட்டுக்கு குடும்பத்துடன் சென்ற நிலையில் இந்த திருட்டுச் சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், குற்றவாளிகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட டேங்க் ஃபேக்டரி காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆரிக்கமேடு விஷால் நகர் 2வது தெருவில் கடந்த 21ஆம் தேதி பூட்டை உடைத்து உள்ளே இருந்த படுக்கை அறையில் இருந்த சுமார் 40 சவரன் பீரோவை உடைத்து 40 சவரன் நகை மற்றும் 2.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருடியது தெரிய வந்திருக்கிறது. சாமிவேலு அவரோட மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சென்றுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வீடு திரும்பியிருக்கிறார். அப்பொழுது அவருடைய வீட்டின் பூட்டு கதவுகள் உடைக்கப்பட்டு இருந்தது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் சாமிவேலுவின் வீட்டிற்கு எதிரே வடமாநில தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் அதில் இவர்கள் ஊருக்கு சென்றதை நோட்டமிட்டு வெளியூர், அதாவது மேற்கு வங்கத்திலிருந்து வந்து பணிபுரியக்கூடிய 4 பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருந்தது. அது தொடர்பாக தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா காட்சிகள் எதுவுமே இல்லாத நிலையில் 90 பேரிடம் விரல் ரேகை பதிவு செய்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரில் 2 பேர் அங்கேயே அந்த கட்டிடத்தில் தங்கி வேலை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் 2 பேர் மட்டும் நகைகளுடன் மேற்கு வங்கத்துக்கு சென்றதாகவும் தெரிய வந்தது. அந்த இங்கே வேலை செய்து கொண்டிருந்த அந்த ஊழியர்கள் ஜிலால் மற்றும் ஜல்டன் ஆகிய இருவர் கொடுத்த பதில் அடிப்படையில மேற்கு வங்கத்துக்கு சென்ற போலீசார் மேலும் 2 பேரை கைது செய்து கொள்ளையடிக்கப்பட்ட மொத்தம் 40 சவரன் நகைகளும், அதாவது 20 சவரன் உருக்கப்பட்ட நகையாகவும் 20 சவரன் தங்க நகைகளாகவும் மீட்கப்பட்டு நேற்று இரவு ஆவடி காவல் ஆணையரிடம் நேரில் ஆஜர்படுத்தினர். நேற்று இரவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது உரியவரிடம் நீதிமன்ற உத்தரவின்படி அந்த நகைகள் என்பது ஒப்படைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சிசிடிவி கேமரா, குடியிருப்பு பகுதிகளில் சிசிடிவி கேமரா எதுவும் இல்லாத நிலையில் பகுதியில் திருட்டு என்பது அதிகமாக நடைபெற்றதாகவும் தெரிய வருகிறது. வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான சூப்பர்வைசர்கள் தொழிலாளர்களை பணிக்கு வேலைக்கு வைக்கும் பொழுது அவருடைய முழு விவரங்களை கேட்டறிந்து புகைப்படம் உள்ளிட்ட ஆதார் விவரங்களை வாங்கி கொண்டு வேலைக்கு அமர்த்த வேண்டும் எனவும் குடியிருப்பு பகுதிகளில் அதாவது அதிகமாக நகை பணம் வைத்திருப்பவர்கள் ஊருக்கு செல்லும் காலத்தில் காவல் நிலையத்தில் கூறிவிட்டு செல்ல வேண்டும். விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.